Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 658 பார்ட் 2. ஓபன் பண்ண அந்த ஃப்ளவர் ஃபீல்ட்ல தான் காட்டுறாங்க. அங்க நம்மாலய கிட்ட அங்க இருந்த பெரியவர் ஒரு கதை சொல்லுவாரு. அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த டோண்டட்டா ட்ரைபை சேர்ந்தவங்க எல்லாம் அடிக்கடி கடலுக்கு போயிட்டு வருவாங்களாமா. இதுக்குன்னு சில பல நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லாம் இவங்க லேண்ட்ல இருக்காது. அதை கொண்டு வரதுக்காக அவங்க செயில் பண்ணி கிளம்புவாங்க. ஆனா அந்த பெரிய ஹியூமன்ஸ் எல்லாம் இவங்களை கண்டுபிடிச்சு அதனால பெரிய பெரிய அழிவு தான் ஏற்படும். குட்டியா இருக்காயிலே, கியூட்டா இருக்காயிலே, அழகா இருக்காயிலேன்னு விடலாம் மாட்டானுங்க. விரட்டி விரட்டி கொடூரமா வேட்டையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனா ஒரு நாள் ட்ரெஸ்ரோசாவோட கிங், அதாவது இவங்களோட நெய்பரிங் கண்ட்ரி, இவங்களுக்கு ஒரு டீல் ஒன்னு ஆஃபர் பண்ணாங்க. அதாவது இவங்களுக்கு ரிசோர்ஸும் ஒரு கேரண்டியும் தருவாங்களாமா. அதுவும் இவங்க பாக்குற ஒரு சின்ன வேலைக்காக. அந்த ஆஃபரை பண்ணது வேற யாரும் இல்ல, அந்த டோஃப்ளமிங்கோ பையன் தான். அவனை நம்பி போனா கழுத்தா மாட்டிலேயே 4 போடுவான்னு இவங்களுக்கு தெரியாம போச்சு. அவன் பேரை சொல்லும் போதே அங்க அம்பிட்டு வரும் காட்டாவாங்க. அப்ப எந்த அளவுக்கு வெறியில இருக்காங்கன்னு பாருங்க. சரி, அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க, எந்த ஒரு பஞ்சாயத்து இருக்காதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் இந்த டோண்டட்டா ட்ரைபுக்கே ஒரு மோசமான நேரம் ஆரம்பிச்சது. இதே மாதிரிதான் 900 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இப்ப கண்டினியூ ஆகுதாமா. அதாவது இவங்களை அடிமைகளா நடத்துறது. அதாவது 900 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த லிட்டில் பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே கொடூரமா நடத்துவாங்க. அதுவும் பண்றது யாருன்னா அந்த ராயல் ஃபேமிலிஸ். அவங்களோட அட்டூழியம் தெரியாத அட்டி போட்டு பொல்லன்னு பொலந்து கட்டுவாங்க. இவங்க முன்னோர்கள்லாம் எப்பவுமே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி மட்டும் பார்க்கலன்னா அட்டி சொப்புன்னு விழும். அந்த டைம் எல்லாம் இவங்களுக்கு அண்டர் கிரவுண்ட்னு ஒண்ணு இருக்குன்னே சுத்தமா தெரியாது. ஆனா இவங்களால மனுஷங்க எல்லாருமே நல்லா வெல்த்தியா சூப்பரா மாசா டெவலப் ஆகி வீட்டு மேல வீடா பங்களா மேல பங்களாவா கட்டிட்டு போனாங்க. அது அப்படி கட்டினது எல்லாமே இந்த டோண்டட்டா ட்ரைப் தான். இந்த கதையெல்லாம் கேட்கும் போதே கண் கலங்கி தாரையா கண்ணுல இருந்து தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிரும். அடுத்த 100 வருஷம் இவங்க நிலைமை இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா 800 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது அவங்க அடிமைகளா சீரழி ஆரம்பிச்சு 100 வருஷத்துக்கு அப்புறம் ட்ரெஸ்ரோசாக்கு ஒரு கிங் வந்தாரு. அவரு தான் கிங் ரிக்கு. அட இந்த கிங் ரிக்குலயே 1 2 3ன்னு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. நம்ம ரிக்கின்னு ஒரு கிங்க பார்த்தோம்ல, அதான் அந்த அண்டர் கிரவுண்ட்ல மாட்டிட்டு இருக்காரு. அவரெல்லாம் பல தலைமுறைகளை தாண்டி வந்த கிங் ரிக்கு. அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அப்படி கிங் ரிக்குன்னு அவரோட பேரை கேட்டவனே அப்படியே ஆனந்த கண்ணீர்ல காட்டுத்தனமா சந்தோஷத்துல கத்துவாங்க. ஏன்னா அந்த லிட்டில் பீப்புள்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே வேலையை நல்லா வாங்கிட்டு அவங்கள அடிமைகளா ஜெயில அடைச்சு போட்டுருவாங்க. அதுவும் கால ஒரு குண்டை கட்டி விட்டு யாருமே அவங்கள ஒரு ஹியூமன்ஸாவே ட்ரீட் பண்ணல. ஆனா இவர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி விட்டு கதறி கதறி அழுது கிங்குங்கிற திமிர் இல்லாம கால்ல விழுந்து கதறி கதறி அழுவாரு. அது மட்டும் இல்லாம மன்னிப்பும் கேட்பாரு. எதுக்காகனா தப்பு இவரு பண்ணல, நான் பண்ணது பெரிய பெரிய மனுஷங்க தானே, அதனால அவரு மன்னிப்பு கேட்டு அதுக்கான காம்பன்சேஷன் எல்லாம் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம இந்த கண்ட்ரில இவங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கலாமாமா. அதுக்காக அவங்க எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண தேவையில்லை. அந்த வேலையை தான் இப்ப பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அட நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்ல இருக்கும்போது ஆட்டையை போட்டு போனாயில்ல, அந்த பெர்மிஷன் தான் இந்த பெர்மிஷன். அதனால தான் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை அப்படியே தூக்கிட்டு போயிடறாங்க. அப்படி எல்லாமே திருடு போச்சுன்னு சொன்னப்ப கூட அந்த பொம்மை வந்து சொல்லியிருக்குமே, வந்து எடுத்துட்டு போனவங்க எல்லாருமே தேவதைங்க, சொல்ல போனா தேவ தூதர்கள். அவங்க என்ன வேணுமோ அவங்களுக்கு தேவையானதை அவங்க எடுத்துட்டு போவாங்க. இது வந்து ட்ரெஸ்ரோசாவோட ஆன்சியன்ட் ரூல். அதனால யாரும் அதை தேடி போக வேண்டாம், அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு கண்ணு போயிடும்னு சொல்லியிருக்கும். அப்படியா, அப்படின்னா நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு யாருமே கண்டுக்கலாம் அப்படியே விட்டுட்டாங்க. இப்படி எல்லாம் கண்ணுக்கு தெரியாம திருடிட்டு போனா மக்கள் எல்லாம் குதிச்செல்ல மாட்டாங்களா? அதனால கிங் கிட்ட போய் காணாம போகுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணா அதெல்லாமே தேவதைகளோட விளையாட்டுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு விட்டுட்டாராமா. உடனே மக்களுமே அதை ஈஸியா எடுத்துக்கிட்டாங்க. இந்த பாரம்பரியம் தான் முன்னாடி இருந்து தொன்று தொட்டு இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்குது. சோ கிங் என்ன பண்ணிட்டாரு, அவர் மட்டுமே அவங்கள டீல் பண்ணிட்டு மத்தவங்க யார் கண்ணிலையும் சிக்காதீங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு போல. அதனால தான் யார் கண்ணிலையும் மாட்டாம வேணுங்கிறத எடுத்துட்டு அவங்க மாட்டுக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம பிராங்கி கதறி கதறி அழுவான். ஐயோ ஃபர்ஸ்ட் கிங் ரிக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவருமா. அது மட்டும் இல்லாம இந்த கிங் ரிக்கு வந்து எல்லாராலையும் போற்றப்பட்டவர். ஏன்னா இவங்களோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஏதாச்சும் பஞ்சாயத்துல இருக்கும்போது இவங்க தான் உள்ள புந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா அதுக்காக இவங்க கண்ட்ரியும் ஒன்னும் வெல்த்தியாலாம் இல்ல, ரொம்பவும் கஷ்டப்படுற நிலைமையில தான் இருந்துச்சு. ஆனா இந்த லிட்டில் பீப்புள்ஸோட ஆளுங்க அந்த கிங்குக்கு நிறைய டொனேட் பண்ணி கண்ட்ரியை டெவலப் பண்ணவும் பயங்கரமா ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி அந்த கண்ட்ரி சுத்தி ஏகப்பட்ட புல்லுகளை வர வச்சு தண்ணி ஓடாத இடத்துல தண்ணியை ஓட வச்சு ஃபிளவர்ஸ் எல்லாம் பூத்து குளுங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அப்படிதான் இவங்களோட டோண்டட்டா கிங்டமும் உருவாச்சு. ரிக்கு ஃபேமிலியோட இவங்களோட பந்தம் 800 வருஷமா இருக்குது. ஆனா இப்போ அந்த டோஃப்ளமிங்கோட ஃபேமிலி மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அந்த கொடூரமான அடிமைத்தன ஏராவை மறுபடியும் இவங்க கொண்டு வரலான்னு பாக்குறாங்க. ஏன்னா 900 வருஷத்துக்கு முன்னாடி டோஃப்ளமிங்கோட ஃபேமிலி தான் இங்க ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அவங்க தான் இவங்கள படாத பாடுபடுத்தி இருக்காங்க. 100 வருஷத்துக்கு அப்புறம் ரிக்கு வந்து தான் நிம்மதியா இருந்திருக்காங்க. ஆனா மறுபடியும் டோஃப்ளமிங்கோட ஃபேமிலி வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல. வந்தவனே ஆரம்பிச்சிட்டான். என்னன்னா இவரோட பொண்ணு மஞ்சரியும் அண்ட் இன்னொரு 500 பீப்புளும் அங்க மாட்டிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் காப்பாத்தி எப்படியாச்சும் இந்த பிரச்சனையை சரி பண்ணி ஆகணும். ஏன்னா இவங்களுக்கு மறுபடியும் இந்த ஹிஸ்டரியை ரிப்பீட் பண்றதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. இத சொன்ன உடனே ஆமா நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து கத்துவாங்க. இப்ப மறுபடியும் அந்த டான் கிஹோட்டியோட ஃபேமிலி வந்துச்சுன்னா
போச்சுன்னா ரெசோசாக்கும் சரி மத்தவங்களுக்கும் சரி நல்லதே இல்ல. இதனால ஆபத்து மட்டும் தான். இதை சரி பண்ணணும்னு டாய் சோல்ஜர் சொன்ன உடனே எல்லாம் ஆமா ஆமா ஆமான்னு கத்துவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே நம்பிக்கை நம்ம கூட ஹீரோஸ் இருக்காங்க, அவங்க நம்ம கூட சேர்ந்து சண்டை போட போறாங்க, அதனால நமக்கு எந்த கவலை இல்லன்னு சொல்லி உசோப்புலாண்டுன்னு நம்ம உசோப்ப நம்பி கத்திட்டு இருப்பாங்க. அவனே எப்பண்டா கேப் கிடைக்கும் எஸ்கேப் ஆகி ஓடலான்ட்டு இருக்கான். அவன் வேற கேப் விடாம சொன்ன உடனே கதையை கேட்டவன சண்டை போடலான்னு முடிவு பண்ணிட்டானோ என்னமோ தெரியல. ஆமா நம்ம தட்டி பிரிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உசுப்பேத்தி விடுவான். பிராங்கி கதறி கதறி அழுவான், கிங் ரிக்கு எவ்வளவு நல்லவரா இருந்திருக்காருன்னு. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமுங்கும் போது அங்க இருக்கிற ஸ்கிரீன்ல ரெபேக்கா சண்டை போட்டுட்டு இருக்கிறத காமிப்பாங்க. அதுலயும் மக்கள்லாம் எப்பண்டா இவ சாவான்னு சொல்லி தான் கத்துவாங்க. ரோபினுக்கு அதான் புரியல. ஏன்னா இவ கேள்விப்பட்ட வரைக்கும் இவ தான் கிங் ரிக்குவோட கிராண்ட் டாட்டர், அதாவது பேத்தி. அப்படி இருக்கும்போது எதுக்காக கிரௌட் எல்லாம் அவளை அப்படி சொல்லி கத்துறாங்க? அதுலயே தெரியுது அவங்க கிங் ரிக்குவை எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்கன்னு. இப்படி இவ பயங்கரமா யோசிச்சா உசோப்பு ஆமா அதத்தான் நானும் யோசிச்சேன்னு சீன் போட்டுட்டு இருப்பான். அவங்க ஒன்னே உசோலாண்டுன்னு அவனுக்கு கண்டி கோஷம் போடுவாங்க. அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்பதான் டாய் சோல்ஜர் ஒரு மேட்டர் சொல்லுவான். என்னன்னா கிங் ரிக்கு மேல எல்லாத்துக்குமே பயங்கரமான நம்பிக்கை தான். ஆனா அது ஒரு சின்ன இன்சிடென்ட்டால ஓவர் நைட்ல எல்லாமே அப்படியே தலைகீழ திரும்பி போச்சு. என்னன்னா ஒரு நாள் அவங்களோட மொத்த கிங்டமுமே தகன்னு கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு. அதான் ரெபேக்காவும் அவங்க அம்மாவை அதை பார்த்துட்டு பயந்துருப்பாங்களே. அந்த டைமுங்கும் போது மக்களை காப்பாத்துறதுக்காக கிங் அவ்வளவு கஷ்டப்பட்டு போராடினாரு. ஆனா அன்னைக்கு சம்பவம் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. அந்த டோஃப்ளமிங்க என்ன பண்ணிட்டான், ராஜ குடும்பத்துல இருக்கவங்க யாராச்சும் இங்க இருந்தாங்கன்னா அவனை ஆட்சி செய்ய விட மாட்டாங்கன்னு ஃபர்ஸ்ட் ரிக்குவை போட்டு தள்ளியிருப்பான். ஆனா அவர் தப்பு ஸ்டார், அது வேற விஷயம். அடுத்து அவங்க ஃபேமிலியில இருக்க மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தரா போட்டு தள்ள ட்ரை பண்ணிருப்பான். அதுலதான் ரெபேக்காவோட அம்மா செத்து போயிட்டாங்க. டாய் சோல்ஜர் ரெபேக்காக்கு இதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அவளை அப்படியே அலேக்கா கூட்டு போய் சேஃப்டியா ஒரு இடத்துல வச்சுக்கிட்டான். ஆனா கடைசியா ஒரு நாள் மாட்டிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவளை கொண்டு போய் கொலோசியத்துல இந்த மாதிரி சண்டையை போட விட்டாங்க. இப்ப மட்டும் இந்த டாய் சோல்ஜருக்கு ஏதாச்சும் சான்ஸ் கிடைச்சு கிங் ரிக்கு அண்ட் அவரோட பேத்தி இவங்களுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ண முடிஞ்சதுன்னா என் உசுரை கொடுத்து கூட நான் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன். இந்த போர்ல என்னோட உயிரை கொடுத்து சண்டை போட நான் தயாரா இருக்கேன்னு வெறி உண்டு கத்துவான். என்ன இந்த அளவுக்கு கொலவெறியோட இருக்கான்? ஆமா நீ யாரு முதல்ல கேட்டவனதான் அவன் மேட்டர் சொல்லுவான். என்னால ரெபேக்காவோட அம்மா உயிரை காப்பாற்ற முடியல, ஆனா நான் அவளை மட்டும் எப்படியாச்சும் என் உசுரை கொடுத்து காப்பாத்துவேன். ஆக்சுவலா இவன் பொம்மையா மாறினதுல இருந்து ரெபேக்காக்கு இது யாரு என்னன்னு சுத்தமா தெரியல. சொல்ல போனா இந்த டாய் சோல்ஜர் வேற யாரும் இல்ல, ரெபேக்காவோட அப்பா. அவரை தான் இப்படி பொம்மையா மாத்தி வச்சிருக்கானுங்க அந்த காவாலி பயிலுக. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.